மக்களே நிறைய பேருக்கு ஒரு ஜெர்மானிய கார், ஒரு ஜெர்மன் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம ஜெர்மன் கார்ஸ் அஃபோர்டபுளான ரேஞ்சில் பார்த்தோம்னா Volkswagen ஸ்கோடா பிராண்ட்ஸில் இருக்குது. பட் அதெல்லாமே வந்து ஒரு செடான், ஒரு SUV இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ராப்பர் ஜெர்மன் கார் வாங்கணும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி Volkswagen சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த Volkswagen Tiguan R-Line. இது ஒரு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் ஜெர்மன், ஒரு ப்ராப்பர் ஜெர்மன் கார்னு சொல்லலாம். கார்ல போனை சார்ஜ் பண்ணலாம், லேப்டாப்பை சார்ஜ் பண்ண முடியுமா? முடியும். ஆர்காவோட 200 வாட்ஸ் கார் இன்வெர்டர் இருந்தா உங்களால லேப்டாப் மட்டும் கிடையாது, ஒரு கெட்டில்ல நீங்க சுடுதண்ணி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி 2 3-பின் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்க்கான A டைப் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்க்கான C டைப் 2 கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்றதுக்கு ஒரு பவர் பட்டன் வந்துருது. இந்த சாக்கெட்டை உங்க காரோட சார்ஜிங் சாக்கெட் ஹோல்ல நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணணும். இப்ப சப்ளை கொடுத்தாச்சு, இந்த பட்டனை கிளிக் பண்ணி பவர் பண்ணியாச்சு. என்னோட மொபைல் சார்ஜரை இந்த 3-பின்ல பிளக் பண்றேன். இப்போ என் மொபைலுக்கு நான் சார்ஜ் போடுறேன். ரெஸ்பான்ஸ். ஆர்காவோட 200 வாட்ஸ் கார் இன்வெர்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்றது ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இதோட பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது என்ன ப்ராப்பர் ஜெர்மன் கார்? அப்போ டைகன், வாட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ஜெர்மன் கார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இண்டிஜினியஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த கார் கம்ப்ளீட்லி பில்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 7 சீட்டர் காரையும் Volkswagen கொண்டு போறாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டயரான், அது CKD ரூட்ல தான் வரப்போகுது. ஸோ அதனால கொஞ்சம் அஃபோர்டபுளா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த Tiguan R-Line எப்படின்னு பார்ப்போம். ஸோ இது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்ன்றதை ஏன் அகைன் ரெஜிஸ்டர் பண்றேன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அது மீட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். ஹெட்லைட் பார்த்தோம்னா எலிகெண்டா இருக்கு, பட் எலிகன்ஸ் மட்டும் கிடையாது, உள்ள இருக்க இந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் காமிக்குது. பிகாஸ் இது வந்து மேட்ரிக்ஸ் ஹெட்லாம்ப், ஸோ இது அடாப்டிவ் ஹெட்லாம்ப்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு LED டியோரல் ரன் ஆகுது. அது இந்த சென்டர் கிரில்லையும் நீங்க பார்க்கலாம். Volkswagenோட லோகோ இங்கே கனெக்ட் ஆகுது, அங்கே தான் டிஸ்கனெக்ட் ஆகுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்டினியூ ஆகுது. இந்த கனெக்டிங் டியோரல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நைட் டைம்ல அமேசிங்காக இருக்கும். ஸோ ஆல் LED தான். ஆனால் அதே மாதிரி ஃபாக் லேம்ப் எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் வியூவில் நான் பார்க்குற ஒரு விஷயம், இட்ஸ் எலிகன்ட். கிரில்லோட பேட்டர்ன் வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்கு. பட் பாட்டம் போனோம் அப்படின்னா ஏர்டெக்ஸ் வந்து அடாப்டிவ் ஏர்டெக்ஸ். இன்ஜின் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அந்த ஃபிளாப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி ஏரை இன்டேக் பண்ணிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிளாப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. இந்த கார்ல ADAS வருது, ஓகே. பட் கேமரா ஃப்ரண்ட்ல இல்ல, ஏன்னா இந்த கார்ல ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் இருக்கு. நான் அகைன் சொன்ன மாதிரி இதை வந்து அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மிஷினா மேட் பண்றதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜின் பார்க்கலாம். Tiguan R-Lineோட லென்த் 4539 mm, வித் 1859 mm, ஹைட் 1656 mm, ரூஃப் ரேல் இல்லாம. வீல் பேஸ் 2600 mm. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 176 mm கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு 176 mm மாதிரி இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 190+ இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இது ஒரு SUV. அந்த டைனமிக்கான பிரசன்ஸை எங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 19 inches வீல்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கொடுங்க. பிகாஸ் இது சில்வர் கலர் டோன் தான். R-Line நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா Volkswagen ரெட் கலர் பிடிக்கும், வாட்டர்ஸ்லயும் சரி, ஆனால் அதே மாதிரி R-Lineலயும் சரி. ஸோ அந்த ரெட் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த எல்லா கலர்ஸோடையும் இந்த அலாய் வீல் வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகுது. 4-wheel disc brakes பர்ஃபார்மன்ஸ் இருக்க கார்ல 4-wheel disc brake இல்லைனா எப்படி? ஆனால் அதே மாதிரி வீல் ஃபண்டஸ் எல்லாமே பியானோ பிளாக்ல பண்ணியிருக்காங்க. பாட்டம் இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், பட் டோரோட குவாலிட்டிலாம் பார்த்தோன்னா இதுதான் ப்ராப்பர் ஜெர்மன். ஸோ அந்த டோர் தட் நம்ம ஃபீல் பண்ணும் போதே தெரியும், அந்த டோர் ஓப்பன் பண்ணும் போது அதோட வெயிட்டு, ஆனால் அதை க்ளோஸ் பண்ணும் போது அதில் இருக்க ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எல்லாமே அந்த ஜெர்மன் ஃபீலை நமக்கு ஞாபகப்படுத்தும். அண்ட் ஃபியூல் லிட் வந்து ரைட் சைடில் இருக்கு. 60 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்லி பெட்ரோல், பியூர் பெட்ரோல்னு சொல்லலாம். விண்டோ வியூ பார்த்தோன்னா இந்த இடத்துல குவார்டர் கிளாஸ் இருக்கு, பட் வந்து ஃபுல் பிளாக் ஷேட்ல இருக்கு. விண்டோவை சுற்றி ஒரு குரோம் பீடிங் ரன் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு நல்ல வியூ. டிரைவர் கிளாஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. அண்ட் இந்த ORMல ஹீட்டட் ஃபங்க்ஷனும் வந்துடும். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், ஆட்டோ ஃபோல்டபிள் இண்டிகேட்டர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் வியூமே உங்களுக்கு தெரியுது. ஆரோட பேட்ஜ் இங்கே வருது, நீங்க பார்க்கலாம். ஆனால் இந்த கார்ல டிரைவர் டோர்ல இருந்து கோ டிரைவர் டோர் வரைக்கும் ரெக்வஸ்ட் சென்சார் ஆப்ஷன்ஸ் இல்லை. இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இது தேவைப்படுற ஒரு ஃபீச்சர். ஏன்னா நம்ம காருக்குள்ள வரும்போது எடுத்து அன்லாக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால அந்த ரெக்வஸ்ட் சென்சார் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ விண்டோ வியூ வந்து பேசஞ்சர்ஸ்க்கு நல்லா இருக்கு. மேலே ரூஃப் ரேல் வந்து ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். ஸோ அது வந்து குரோம் ஷேட்ல ரன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி மேலே ஒரு சன்ரூஃப் வந்துருது, ஷாக் ஃபின் ஆண்டனா. சைட் வியூவும் பார்க்க ஒரு மாதிரி மசில்டா எலிகென்ட்டா இருக்கு. பட் இந்த அலாய் வீல்ஸ் வந்து இந்த சைட் பிரசன்ஸை ஸ்போர்ட்டியர் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்னோட வியூ. Tiguan R-Lineோட ரியர் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மசில்டா இருக்கு. இது ஃபுல்லாவே LED தான்.
கனெக்டிங் டெயில் லாம்ப்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே Volkswagen லோ வச்சு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாகவே இந்த மாடல் ரொம்ப நாளாக இருக்குது, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. அண்ட் டிகுவானோட பேட்ச் 4 மோஷன் அப்படின்றது இது ஒரு ஆல் வீல் டிரைவ் கார். ஸோ அதனால 4 மோஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிடையாது, ப்ராப்பர் ஜெர்மன். அண்ட் ரியரில் உங்களுக்கு 6 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட்லேயும் 6 பார்க்கிங் சென்சார்ஸ் தான். அந்த ஃப்ரண்ட் கிரில்ல ரன் பண்ணி அதே பேட்டர்ன் இங்கே ரன் பண்ணியிருக்காங்க. டிசைன் இஸ் குட். பவர் டெயில்கேட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஃபீச்சர். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் பார்த்தோன்னா 50 லட்ச ரூபாய்க்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் இதில் பவர் டெயில்கேட் இல்லை. 650 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது, நல்ல விஷயம். ஆனால் அதே மாதிரி ஸ்பேர் வீல் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஸ்பேர் வீல் கொடுக்கல ஸ்டாக்ல, நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, இதுவுமே வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த பவர் டெயில்கேட் வேணும் இந்த செக்மெண்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இது வந்து இந்த ப்ரீமியம் ரேஞ்ச்குள்ளே போயிருது, அதனால இந்த பவர் டெயில்கேட் மஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஸ்பேர் வீல்ன்றது நெசசரி. அட்லீஸ்ட் அந்த பஞ்சர் கிட்ட கொடுத்துருக்கலாம். பின்னாடி ஸ்பேர் வீலும் இல்லை. ஸோ அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் சொல்லிட்டேன் ஹர்ட் ஆகுது அப்படின்னு, உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பின்னாடி டிஃபோகர் லைன் தெரியவே இல்லை. ரியர் வைப்பர் வந்துடுது, நைஸ். இங்கே ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப், ஸ்பாய்லரை வந்து நல்லா ட்ராக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாடலஸ் டிசைன். பட் ஓவரால் இந்த டிகுவானோட டிசைன் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றதா என் கருத்து. மகளே, டிகுவான் ஆர்லைனோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார்னு சொல்லிட்டேன். டிரைவர் சீட்டில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்க போகுது பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 1 லிட்டர் பாட்டில் இருக்குது, ஈஸியாக வச்சுக்க முடியுது. அந்த வாட்டர் பாட்டில் உள்ள ஹோல்ட் ஆகிறதுக்கு உள்ள ஒரு பிளாக் கார்பெட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க நிறைய கார்ஸில் அது பார்க்க முடியாது. இது சிபியூனால அது இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் நம்ம பிடிச்சிட்டு உள்ளே போக முடியும். பட் இந்த பிளாஸ்டிக் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லையும் சரி ஹேண்டில் பிடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் நாய்ஸ் கேட்குது. ஸோ பேப்பரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ரியல் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஃப்ளோர் போர்டு இருக்குது, இங்கே காலை வச்சுட்டும் கூட வச்சுக்கலாம். பட் உள்ள நல்லா டெப்த்தாக இருக்கனால இந்த இடத்த கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம். ஹைட்டும் ஒரு டீசெண்டான ஹைட்னால பாடியை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே வர முடியும். ஹெட்டை வளைக்க வேண்டியதில்லை, நெளிய வேண்டியதில்லை. எக்ரெஸ் நீங்கள் பார்க்கலாம், இன்க்ரெஸ் பார்த்தோன்னா அப்படியே உள்ளே வரலாம். ஸோ அதனால் ஈஸி எர்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் குவாலிட்டி ஆஃப் த கார், அந்த டோர் தட்டில் ஜெர்மன் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகிறது இந்த பின்னாடி லம்பர் சப்போர்ட். ஸோ அது வந்து நல்லா இருக்குது. சைட்லலாம் அல்கண்டாரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட், நான் நார்மலாக கால் வைக்கும் போது தை சப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு, லைட்டாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் கால் அப்படி நீட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நம்ம இப்படி தான் உட்கார போகிறோம், எப்பயுமே இப்படியே உட்கார போகிறது இல்லை. எனிவேஸ் நார்மலாக வைக்கும் போது தை சப்போர்ட் உங்களுக்கு பெருசாக கிடைக்கல. பட் இப்படி காலை நீட்டும் போது இந்த இடத்துல தை சப்போர்ட் நல்லா கிடைக்குது. அது காரணம் இந்த சீட்டோட எக்ஸ்டென்ஷன். இந்த லம்பர் சப்போர்ட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்னோட பாடிக்கு பக்கத்தில் ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அதாவது இந்த இடத்துல. ஸோ அது அப்படியே ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் அப்படி உட்காந்து ஒரு டிரைவ் போகிறேன் அப்படின்னா. ஆனால் அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் தான், கரெக்டாக இருக்குது. ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஸ்பான்ச்சியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஹெட் ரூம் பார்க்கலாம், டீசென்ட். ஓகே, நான் வந்து 5.8+ இருக்கேன். ஹெட்ரூம் பாருங்கள். லெக் ரூம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நான் காலை நீட்டின அப்புறம் கூட லெக் ரூம் எந்த லெவலில் இருக்குது. இது ஒரு ப்ராப்பர் 5 சீட்டுன்னு சொல்கிறத விட சொஃபஸ்டிகேட்டட் 4 சீட்டுன்னு சொல்லலாம். ஸோ எதனால் 4 சீட்டர் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பு ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஆக்சல்ஸ், அதாவது உங்களுக்கு 4 வீல் டிரைவு, டிரான்ஸ்மிஷன் டெலிவரி, பவர் டெலிவரி பண்ணுற ஆக்சல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஏன் இதை கீழே கொடுத்துருக்கலாமே நீங்கள் கேட்கலாம். இந்த காரை வச்சு நீங்கள் ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஏன்னா ஆஃப் ரோட் டைனாமிக்ஸும் அதில் இருக்குது. ஆஃப் ரோட் மோட் செட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் டியூன் பண்ணிக்கும். ஏன்னா டிசிசி இருக்கு இல்லையா. ஸோ அதனால எல்லா ரோட்ஸ்லையும் ஓட்டும் போது கீழே அந்த ஆக்சல்ஸ்லாம் அடிப்படக்கூடாதுன்றக்காண்டி மேலே ஏற்றி காரோட பாட்டம் சாசியை வந்து கிளீனாக வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா ரோட்ஸ்லையும் ஓட்டுறதுக்காக. ஸோ அதனால இது ஒரு 4 சீட்டர். அண்ட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுமே ப்ராப்பரான லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோ ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. டோர் பேடோட ரேஞ்சும் இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்டோட ரேஞ்சும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால இப்படி உட்காந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இந்த பின்னாடி இருக்க லம்பர் வந்து கரெக்டாக ரெக்ளைன் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நேரோவாக இருந்துச்சு, இப்போ நான் பின்னாடி ரெக்ளைன் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஃபுல் ரெக்ளைன் ஆயிருக்கு. இதுதான் ஃபுல் ரெக்ளைன் லெவலு. ஸோ இந்த ஸ்போர்ட்டியர் சீட்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை காமிக்குது. அதே மாதிரி இந்த ஆம்பியன் லைட்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை காமிக்குது. அது போக கன்வீனியன்ஸ், ரியர் ஏசி வெண்ட், இதில் இன்னொரு இண்டிவிஜுவல் ஜோன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ் மட்டும் தனியாக யார் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏசி செட் பண்ணிக்கலாம். கீழே 2 C ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் மொத்தம் 3 ஜோன் ஏசி கண்ட்ரோல் வருது. இந்த செப்பரேட் ஜோன் கொடுத்தது நல்ல விஷயம். டிகுவான் ஆர்லைனோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி சீட்டோட கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ குட். லம்பார் சப்போர்ட் அல்டிமேட். லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே டீசென்டான ரேஞ்சில் இருக்கு. இந்த இடத்துல 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது ஒரு 4 சீட்டர், சொஃபஸ்டிகேட்டட் 4 சீட்டர்னு சொல்லலாம். பட் கம்ஃபர்ட் மோட்ல ஓட்டும் போது மட்டும்தான் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு அந்த கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் மோட்ல சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அதனால
பின்னாடி இருக்கவங்களும் பர்ஃபார்மன்ஸை சேர்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். மக்களை டிகுவான் ஆர்லைனோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம இன்டீரியர் ஓப்பன் பண்ணிடலாம். ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அதே மாதிரி இந்த காரோட கீ பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் Volkswagen லாக் அண்ட் லாக் பூட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். டோரோட வெயிட் செம்ம வெயிட்டு. நீங்கள் பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ் அண்ட் ஹீட்டட் ஓஆர்விம்ஸ் அதுக்கான செட்டிங் இங்கே வந்துடுது. இதெல்லாமே லெதர் சாஃப்டாக இருக்குங்க, செம்ம சாஃப்ட். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அது மாதிரி 8 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது இந்த காரில். ஹர்மன் கார்டன். நீங்கள் டோர் ஹேண்டில் பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. லாக் அண்ட் லாக் அண்ட் இதெல்லாமே ஆம்பியன்ட் லைட்ஸ் அதுக்கான பேனல்ஸ். இது எல்லாமே சாஃப்ட் டச். இது ஒரு மாதிரி சாஃப்ட் ஓரியன்டாக இருக்குது. பட் இது ஹார்டு சாஃப்ட்டு. நீங்கள் பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் நிறையா வச்சுக்கலாம். நீங்கள் இது என்னென்னா அந்த சப்போர்ட் ஃபில்லிங் ஆப்ஷனு எர்கோ ஆக்டிவ். அண்ட் இது வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது பின்னாடி இருக்க இந்த லம்பாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. எல்லாமே ஃபிசிக்கலாக நீங்கள் தான் பண்ணணும். அண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஆரோட பேட்ஜு அண்ட் இந்த சீட்டோட ரேஞ்சை பாருங்கள். வாவ் அப்படின்ட்டு இருக்கா. அண்ட் இங்கே வந்து நீங்கள் இந்த சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லாங்கிடியூட் ஆங்கிளில். அண்ட் ஆட்டோமேட்டிக் அலுமினியம் பெட்டல்ஸ், ப்ராப்பர் டெட் பெட்டல். இதை வச்சு நீங்கள் போனட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் குறிய செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வருது. ஆம்பியன் லைட் நீங்கள் பார்க்கலாம். இது சாஃப்ட் டச் தான், சாஃப்டாக இருக்குது. இந்த ப்ளூ லைனிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஆர்லைன் அந்த ப்ளூ எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். வாவ். ஏசி வென்ஸ் இது ரொம்ப கர்வியாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல அந்த நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். லைட் அந்த பிளாஸ்டிக் நாய்ஸ் வந்து கேட்குது. உள்ள இன்டீரியரை பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சீட்டை வந்து நிறைய விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஓவரால் சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து இந்த சப்போர்ட் ஃபில்லிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இது வந்து இந்த இடத்துல மட்டும் நீங்கள் பார்க்கலாம் மேலே ஏறுது. ஸோ டிரைவருக்கு என்ன லெவலெலாம் கன்வீனியன்ஸ் கொடுக்குமோ அந்த லெவலில் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த ரோடை வச்சு தான் நீங்கள் முன்னாடி பின்னாடி தள்ளணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போலோஸில் பார்த்துருப்போம். உள்ளே போகலாம். வெஹிக்கிள் ஆன் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சிங்கே வருது. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு ரோட்டர் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரானிக் பார்க் பிரேக்கு. 2 வயர்லெஸ் சார்ஜிங் பேடு, 2 சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது USB. அண்ட் அதில் இலுமினேட் ஆகும் லைட்ஸ்லாம். இங்கே ஒரு பியானோ பிளாக் பேனல் இருக்குது. 2 AC வெண்ட். அதுக்கப்புறம் அசாட் லேம்ப்ஸ். ஆன் பண்ணுவோம். வாவ். ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு பீட்டு பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்க்கலாம் 15 இன்ச்சுக்கான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன். பட் பார்க்க 15 இன்ச் மாதிரியே இல்லை, பெருசாக தெரியுது. இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த DCC ஈகோ, கம்ஃபர்ட், ஸ்போர்ட், இண்டிவிஜுவலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோட், ஸ்னோ, மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. அட்மாஸ்பியர்ஸ் அப்படின்றது இந்த காரில் ஸ்பெஷல். இப்போ லான்ச்சுன்னு போட்டேன் அப்படின்னா இதெல்லாம் மாறும். அடுத்து ஜாயின் போட அடுத்த கலர் நேச்சர். இது வந்து ஆம்பியன் லைட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் எனர்ஜெட்டிக் ரெட்டு அண்ட் மினிமல் போட்டால் மினிமம் ஆயிரும். அண்ட் நான் வந்து ஃபுல் ரெட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரெட் கலரில் வரும். ஸோ அது வந்து இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது டச்சு. இதில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் மோட்ஸு, பார்க் அசிஸ்ட் வந்துடும். இது எல்லாமே ஆடாஸ்குரிய ஃபீச்சர்ஸு. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இமேஜ் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஆம்பியன் லைட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் தான் வருது. ஹீட்டட் சீட் ஃபங்க்ஷனும் இதில் தான் வருது. பட் அதை ஆன் பண்ணிடாதீங்க. ஓகே, இதுதான் ஹோமு. இதில் மேப் வருது. அண்ட் உங்களோட மெசேஜஸ் எல்லாம் வரும். வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் பார்க் அசிஸ்ட் போயிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணும். ஆனால் அதே மாதிரி டெலிஃபோன், ரேடியோ, நேவிகேஷன், வெஹிக்கிளில் போனோன்னா வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே காமிக்கும். லைட்ஸு, பிரேக்ஸு, விண்டோஸு, இன்டீரியர் போனோன்னா இன்டீரியரில் என்னென்ன. இதில் வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்டுக்கான பிரைட்னஸ்லாம் கூட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சீட்ஸ் போனோன்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர். இது வந்து மசாஜ் ஃபங்க்ஷன் சீட்ஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கூல். ஸோ இந்த ஒரு விஷயமும் டிரைவர் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஓட்டி ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா அதை மசாஜ் பண்ண சொல்லலாம். ஃப்ரண்ட் பேசஞ்சர் அண்ட் டிரைவர். இப்போ தான் டிரைவருக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் சவுண்ட் சிஸ்டம் இங்கே போய் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரவுண்ட் சிஸ்டம் இது. ஓகே, வால்யூம். இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். பேசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஹர்மன் கார்டன் தான். ஓகே, இதில் நிறையா இருக்குது. அண்ட் இதெல்லாமே டச் ஸ்விட்சஸ். இது வந்து டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்கலாம், கூடும் குறையும். அதே வால்யூம். ஓகே, இதெல்லாமே டச் தான், ஃபுல்லாகவே டச் தான். நைஸ். ஓகே, அண்ட் தென் இது எல்லாமே பேனல், LED பேனல்ஸ், அதாவது ஆம்பியன் லைட் பேனலு. ஏசி வெண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லெதர் தான். ஆனால் அதே மாதிரி இங்கேயும் சேம் டிரைவர் டோர் எப்படி அதே தான். இந்த இடத்துல வந்து லைட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். டச் தான். இது ஷேட் ஓப்பன் பண்ணுறது, இது வந்து ஓவரால் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது. லைட்ஸு ஒன் டேப் பண்ணாலே ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM வந்துடுது. இதில் வேனிட்டி மிரர்ஸ் லைட்டோட இருக்குது. நைஸ். இங்கேயும் வேனிட்டி மிரர்ஸ் லைட்டோட இருக்குது. கூல். அண்ட் இதான் இந்த காரோட கீ. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபோன் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லைடிங். அண்ட் தென் உள்ளே பார்த்தோன்னா ஒரு சாக்கெட் இருக்குது. அதாவது கப் ஹோல்டர் இதுக்குள்ளேயும் வருது.
பின்னாடி ஏசி வெண்ட் இருக்கு. பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ்க்கும் கன்வீனியன்ஸ் கொடுக்குற மாதிரி 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ரெஸ்ட். அண்ட் இந்த காரில் வந்து 9 ஏர் பேக் இருக்கு. 1 2 3, இதுக்கு சைடில் ஒன்று ஒரு 4, அந்த இந்த இங்கே ஒன்று வருது பாருங்க 5, இந்த சீட்டில் ஒன்று வரும், இந்த இடத்துல வரும் 6, அண்ட் பின்னாடி இந்த சீட் இருக்குது பாருங்கள், இது 2லேயும் 2 வரும், அண்ட் கர்டைன் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தம் 9 ஏர் பேக். இந்த இடத்துல கொடுத்துருக்க ஏர் பேக் தான் அல்டிமேட்டு. இந்த சென்டரில் இருக்க பேசஞ்சர் வந்து அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஏர் பேக் இப்படி வரும். ஏன்னா அவங்க டேரெக்டாக இங்கே வந்துடக்கூடாது இல்லையா, அதனால். பட் என்னன்னா ஸ்டெப் இருக்கனால சென்டரில் பேசஞ்சரே உட்கார முடியாது. ஓகே, அண்ட் தென் இதில் பார்த்தோன்னா வியூ, மல்டிபிள் வியூஸ் இருக்குது. இது வந்து நம்ம வாட்டர் டைகனில் பார்த்துருப்போம் அந்த மாதிரியே தான். ஆனால் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரியது. பேடல் ஷிஃப்டர்ஸ் வரும், அண்ட் டிரைவ் ஷிஃப்டர் இங்கே தான் இருக்குது. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட்ஸு. ஆனால் அதே மாதிரி வைப்பர் அண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே ஒரே நாப் தான். ஸ்டேரிங்கில் வந்து டில்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது, டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேரிங் வீலில் வந்து அந்த தம்பு இம்ப்ரெஷன் பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்டிவ்னஸை வந்து இங்கேயும் காமிச்சிருக்காங்க. ஆரோட பேட்ஜ் இங்கே வந்தது. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். ஓகே, இந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு இந்த காரில் பிடிச்சது இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் சீம்லெஸ்ஸாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இது வந்து வால்யூம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி 1 டேப் பண்ணி மோட்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆம்பியன்ட் லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கூல். இந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே போதுமானதாக இருக்குது. பட் இந்த இடத்துல ஃபிசிக்கல் சுவிச்சஸ் தேவைப்படுது எனக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த வென்டிலேட்டர் சீட்ஸு, 360 கேமரா. ஸோ இந்த 2 விஷயம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டிகுவானில் ஒரு மெயின் ஸ்பெஷலான விஷயமே இந்த இன்ஜின் தான். 2 லிட்டர் TSI EVO 201 BHPயும் 320 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல நம்பர்ஸ். ஸ்கோடா கோடியாக்கும் டிகுவான் ஆர்லைனும் ஆல்மோஸ்ட் ஒரே பிளாட்ஃபார்ம் ரேஞ்சில் தான் வரும். ஸோ டிகுவான் கொஞ்சம் பவர்ஃபுல் நம்பர்ஸில். ஆனால் அதே மாதிரி டிரைவர் கனெக்டடாக இருக்கும் இந்த இன்ஜின் அசம்பிளி யூனிட் பார்க்க என்கேஜாக இருக்குது. அன்னெசரி ஸ்பேஸ் பார்க்க முடியல. அண்டர்ஸ்டீல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபயர் வால் இன்சுலேஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ளசண்டான ரைடு எதிர்பார்க்கலாம். பட் அந்த அக்ரெசிவ்னஸ் எங்கேயுமே அவங்க குறைய விடலை. பிகாஸ் இதில் வந்து DCCன்னு சொல்கிறாங்க, டைனமிக் சாசி கண்ட்ரோல். இது வந்து இப்போ இருக்க கோடியாக்கில் இல்லை, இந்த டிகுவான் ஆர்லைனில் மட்டும்தான் இருக்குது. அது என்ன டைனமிக் சாசி கண்ட்ரோல்னு கேட்டிங்க அப்படின்னா, சஸ்பென்ஷன், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ஃபர்ட் அண்ட் ஈக்குவலில் போனீங்கன்னா ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸு, சஸ்பென்ஷன் ரெஸ்பான்ஸு அண்ட் பவரோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மாதிரி குவாய்ட்டாக ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்போர்ட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸு, சஸ்பென்ஷன் ரெஸ்பான்ஸு அண்ட் பவரோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் டைனமிக். ஸோ அதனால தான் டைனமிக் சாசி கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இந்த காரோட இன்ஜின் அண்ட் இந்த காரோட இன்ஜினியரிங்கை வச்சு இது ஒரு ப்ராப்பர் ஜெர்மன் கார்னு சொல்லலாம். மக்களே, டிகுவான் ஆர்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டிரைவ் பார்ப்போம். பிகாஸ் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் மிஷின் சொன்னால் மட்டும் பார்த்தாது, டிரைவ் போய் பார்ப்போம். டிரைவர் வந்து ஓகே, பின்னாடி பேசஞ்சருக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. வெல்கம் அப்படின்னு சொல்லி கிளஸ்டர் வெல்கம் பண்ணுது. சீட்ஸ் வந்து நல்லா இருக்குது. சீட் உங்களுக்கு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேரிங் வீலில் வந்து டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஓகே, இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சீட் பெல்ட் மஸ்ட்டு. 9 ஏர் பேக் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு நோட் கேட்குது. நல்லா இருக்குது, 2 லிட்டர் இல்லையா? ஓகே, ஏர்கான் ஆன், போகலாம். டிரைவ் ஷிஃப்டர் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் டில்ட் பண்ணோம் அப்படின்னா டிரைவுக்கு போயிடும். எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் ரிலீஸ். லான்ச் பண்ணலாம் இந்த காரை ஃபஸ்ட்டு. ஏன்னா 2 லிட்டர் 320 Nm டார்க்கு. லான்ச் பண்ணிடலாமா? 3 2 1 கோ. பெடல் டு ஃப்ளோரு 100. நைஸ். பிரேக்ஸ் பாருங்க, நான் ஸ்டேரிங்கே பிடிக்கல. வாவ், சிம்பிளி வாவ்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த காரோட பொட்டன்ஷியல் பார்க்கணுன்றதுன்னு டெஸ்ட் பண்ணுறோம். இதை ரோட்ஸில் ட்ரை பண்ணாதீங்க. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம கிராஜுவல் பவர் டெலிவரி பார்க்கலாம். இப்போ மோடு வந்து டிரைவ் ப்ரொஃபைல் போனோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஈகோ, கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட். ஈகோவில் வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா எல்லா மோட்ஸையும் டெஸ்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா. ஈகோவில் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் பவர் டெலிவரி தான். அது வந்து லிட்ரலாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக இது ஆஃப் ரோட் மோட்லாம் இருக்கனால ஜெர்மன் ஸ்டாண்டர்டில் வேறு இருக்குது. பேசிக் ஸ்டிஃப்னஸ் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த கம்ஃபர்ட் ஈகோ மோடில் மினிமலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மோட்ஸ் இப்போ ஈகோவில் இருக்குமா. இப்போ நம்ம நிப்பாட்டிட்டு இருக்கும் போது அந்த டார்க்கோட ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் காரை. இப்போ நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஒரு மாதிரி சட்டிலாக போகுது. ஓகே, இப்போ அதுவே நம்ம கம்ஃபர்ட் மோட் போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்ஃபர்ட் மோட்
இது டிரைவர் ப்ரொஃபைல். அது வந்து மேப்டு, ஆல்ரெடி வந்து Volkswagen மேப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன். ஸ்டாப், கோ. ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், டிரைவர் சீட்டில் உட்காந்து இந்த காரை ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நம்ம வியூவை மாற்றிக்கலாம். டாக்கோமீட்டரோட வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ மாதிரி ஜென்டிலான ரைட், சாஃப்டான ரைட், கம்ஃபர்ட்டில் சொல்லலாம். பவர் டெலிவரியும் லீனியராக ஜென்ரேட் பண்ணுது. பட் ஆனால் கியர் ஷிஃப்ட் பண்ண 3000 RPM வரைக்கும் போகுது கம்ஃபர்ட்லேயே. ஈக்கோ போனோன்னா உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக எக்கனாமி, பவர் கிராஜுவலாக இருக்கும், சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்கும், சிட்டிக்கு சூப்பராக இருக்கும், மைலேஜ் நல்லா கொடுக்கும். நல்லா இந்த சென்ஸ் ஒரு 10 நீங்கள் எதிர்பார்க்கலாம், அரௌண்ட் 10. ஹைவேஸ் பண்ணிங்கன்னா 12. ஓகே, கம்ஃபர்ட் ஃபைன், நல்லா இருக்குது. ஒரு மாதிரி சிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனும் ஃபைன். அண்ட் நான் வந்து இந்த மோடை தான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணோடனே டைனமிக்ஸ்லாம் மாறுதுங்க. டிரைவர் ப்ரொஃபைலை வந்து மாற்றிட்டோம். அட்மாஸ்பியரை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுப்போம். அப்போ தான் வந்து இந்த ரெட் தீம் வரும். வாவ், இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் காரை. இப்போ நான் மூவ் பண்ணுறேன். அந்த டார்க் லெவல் வந்து ஈக்குவலாக ஒரு மாதிரி இப்படி இருந்துச்சு, கம்ஃபர்ட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ அப்படியே ஸ்போர்ட்ஸ் பண்ண இப்படி இருக்குது. அது லிட்டரலாக பிரேக் பண்ணிட்டு காரை நம்ம மூவ் பண்ணும்போது தெரியுது. ஒரு புல் லெவல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹெட் அப் டிஸ்பிளே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3, 2, 1 வியூ மாற்றிக்கலாம். டாக்கோமீட்டர் பாருங்கள், டர்போ கிக்கின் ஆகிறத. இந்த சைட் டாக்கோமீட்டர் 6000 RPM மேக்ஸிமம். எவ்வளோ குயிக்காக அந்த டிரான்ஸ்மிஷன் வேலை பார்க்குதுன்றதை பாருங்கள். 19 inches வீல்ஸ் கொடுத்தனால ஸ்டெபிலிட்டி ரேஞ்செலாம் குட்னு சொல்லலாம், அமேசிங்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ட்ராக்லேருந்து ஒரு யூஸ்வலான ட்ராக்குள்ளே போகலாம். இது வந்து ரோடு. ஸோ இந்த ரோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். இப்போ ஸ்டீரிங் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, அதாவது ப்ரொக்ரெசிவ் ஸ்டீரிங்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து எப்படின்னா மினிமலான ஸ்பீடில் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஒரு லெவலான ஸ்பீட், அதாவது அவங்க ஈஸியில் மேப் பண்ணியிருக்க ஸ்பீடு கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக மாறிடும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் சொல்ல வேண்டியது இல்லை, பேசிக்காகவே ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெஸ்டிங் பண்ணிடலாம். எஸ்யூவியில் என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் 3, 2, 1 நோட்டுமே வித்தியாசமாயிருது. 6000 RPM மேக்ஸிமம். பிரேக்ஸும் அல்டிமேட்டுங்க. பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதே வந்து இந்த பிரேக்ஸு, டைனமிக்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த 6000 RPMலேருந்து நம்ம ஆக்சிலேட்டர் விட்டு பிரேக் பண்ணும்போது டவுன் ஷிஃப்ட் பண்ணுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக, அது வேறு. இப்போ வந்து லேன் அசிஸ்ட் ஆன் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். அதுவே தான் அசிஸ்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து இந்த சைடு விட்டுட்டேன், ராங் லேனில் போகிறேன். அதை அசிஸ்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ ஆனால் லேன் அசிஸ்ட் வந்து ஆனில் தான் இருக்குது. லேன் அசிஸ்ட் ஆன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேரிங் வந்து அதுவே அசிஸ்ட் பண்ணுது. ப்ளீஸ் டிரைவ் த கார் இன் த சென்டர் ஆஃப் த லேன் அப்படின்னு சொல்லி அதுவே இண்டிகேட் பண்ணுது. கரெக்டாக ஓட்டுங்க பாஸ் அப்படின்னுது. ஃபைன். அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்போர்ட்ஸ் மோடுமே இருக்குது, பேடல் பண்ணலாம். டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, கார்னர். போகிறதே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு 110ல போயிட்டு இருக்கோங்க. ஸோ இது ஒரு நாட்டு டீல் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ட்ரூ எந்தூசியாசம் லெவலை வந்து ஹிட் பண்ணி அவ்வளோதான் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அல்டிமேட் டிரைவிங் மிஷின் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு சொல்லுங்கள். பிரேக்ஸை பாருங்க, ஷார்ப்பான பிரேக்ஸ். அது வந்து பின்னாடி இருக்க பேசஞ்சரையோ டிரைவரையோ இந்த மாதிரி பண்ணல. ஸோ அதனால் அந்த பிரேக்கோட கேலிப்ரேஷன் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட். மக்களை டிகுவான் ஆர்லைன் ஓவராலாக நான் ட்ரைவ் பண்ணதில் நான் ஃபீல் பண்ணது, இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிரைவர்ஸ் கார்னு சொன்னாங்க. பாருங்கள், எக்ஸாஸ்ட் நோட்டு ஒரு 5000 RPMக்கு மேலே அமேசிங்காக இருக்கீங்க பாருங்கள். கார்னர்ஸு ஆக்சிலேட்டரோடே பண்ணலாம், சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இட்ஸ் அ டிரைவர் கார். ஒரு டிரைவருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், 4000 RPM ஹிட் பண்ணும்போது நம்மளோட பின்னாடி தள்ளுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீட்டு,
ஸ்டேரிங் வீலு நல்ல லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. தம் இம்ப்ரெஷன், அந்த ஒரு போல்டான கான்ஃபிடென்ட்டான டிரைவுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃப்ளாட் பாட்டம், எந்த இடத்துல பிடிச்சாலும் ஃபுல்டான லெதர். இப்போ நிறைய கார்ஸில் இதை பார்க்க முடிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு போக இதை கம்மி பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கார் லான்ச் ஆச்சு, அதில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி டிரைவர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக மோட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறது, ஒன் டேப் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஹேசில் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஓவராலாக அந்த பர்ஃபார்மன்ஸ் எந்தூசியசம் லெவலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அதை நான் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கான்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன், ஆப்வியஸ்லி இது ஸ்போர்ட்ஸ் டிஎன்ஏ இருக்கனால உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக தான் இருக்கும். அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் பாட்டில் தான் போகும். இருந்தாலும் அதை கேலிப்ரேட் பண்ணி தான் டிசிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் என்னோட கருத்து. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த டிகுவான் ஆர்லைன் கிடச்சிச்சின்னா ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்கள், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அது ஒரு ஹைவேல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு 4000 RPM மேலே ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மகளே, டிகுவான் ஆர்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த காரோட ப்ரைஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல், நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 45,70,000 இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இது சிபியூனால டேக்ஸும் கூட. ஆன் தி ரோடு வரும்போது 55 லட்ச ரூபாய்க்கு மேலே, 57 லட்ச ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ மதுரை ஆன் ரோடு சொல்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து Volkswagen இந்த காருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கே இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன் ரோடு அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து ஆஃபராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சிம்பிளி பர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்டியர்னஸ், ப்ராப்பர் ஜெர்மன் டிரைவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். மிச்சப்படி நம்ம அதிகமான ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது இந்த கார். ஸோ நீங்கள் ஓவர் ஃபீச்சர்ஸ், அது இந்த 360 கேமரா, அந்த அதே மாதிரி பவர் டெயில் கேட்டு, இன்னும் அந்த வென்டிலேட்டட் சீட்ஸு, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு, இந்த மெமரி ஃபங்க்ஷன் சீட்ஸ், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த கார் உங்களுக்கு மீட் பண்ணாது. இந்த காரோட இன்ஜினியரிங் கோர் என்ன அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸு, ஸ்போர்ட்டியர்னஸ்ஸு, டிரைவர் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணப்பட்ட ஒரு எஸ்யூவி. ஸோ கால்ஃப் ஜிடிஏ நீங்கள் பார்த்தீங்க, கால்ஃப் ஜிடிஏ வந்து லிமிட்டட் தான் சேல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு 150 யூனிட்ஸ் கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் லிமிட்டட் தான், 350 யூனிட்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் சேல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் யூனிட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு சில கலர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கிட்ட இந்த கார் இப்போ தான் கிடச்சிச்சு, அதனால் உங்ககிட்ட காமிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் கோடியாக் பார்த்தீங்கன்னா அது சிகேடி ரூட்னால கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஜெர்மன்லேருந்தோ மெக்சிகோலேருந்தோ பில்ட் பண்ணி அப்படியே இந்தியா கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ டிகுவான் ஆர்லைனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னோட வியூல வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி செகண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல அந்த டார்க் அப்படியே நம்மள அந்த சீட்ஸ் பின்னாடி புல் பண்ணுது. அந்த சீட்ஸ் வந்து நம்மளை டக் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ், அந்த டிரைவர் கனெக்டடா, டிரைவர் எந்தூசியாசம் லெவலில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற என்னோட கருத்து. 19 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி எல்லாமே பெட்டரா இருக்கு. ஆனால் அதே மாதிரி காரோட விட் அதிகம், ஹைட்டும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார் இஸ் குட். ஆனால் அதே மாதிரி டிசிசி, டைனாமிக் சாசி கண்ட்ரோல், அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் வரும்போது அப்படியே மொத்த கேரக்டரே மாறுது. வந்து ஒரு 10 வயசு பையன் மாதிரி இருக்கு, ஈக்கோலையும் கம்ஃபர்ட்லையும். அப்படியே ஸ்போர்ட்ஸ்க்கு போகும்போது ஒரு 25 ஏஜ் யங்ஸ்டர் மாதிரி அப்படியே மாறுது. சொல்லப்போனால் ஒரு ஹார்ஸ், சின்ன ஹார்ஸ், பெரிய ஹார்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை லிட்டரலாக டிரைவர் சீட்டில் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் விரும்புறீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஃபீச்சர்ஸ் அதிகமாக விரும்புறீங்க அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அதே கான்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நீடட் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ லைக் வென்டிலேட்டட் சீட்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அண்ட் பவர் டெயில் கேட்டு, ரெக்வஸ்ட் சென்சார், ஆனால் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ், அதே மாதிரி 360 கேமரா இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும் போது ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா 35 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே ட்ரிபிள் ஸ்க்ரீன் போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம Volkswagen கார் வாங்கணுன்ற ஒரு விருப்பத்தின்படி நம்ம போனாலும் அது வந்து நம்மளை பின்னாடி தள்ளுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டயரானுக்கு வெயிட் பண்ணுவோம். டயரான் வந்து ஒரு சிகேடி ரூட்ல வரப்போற ஒரு கார், அதனால நானும் வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிகுவான் ஆர்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஜெர்மன் கார் வாங்கணும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த டிகுவான் ஆர்லைனோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க. இந்த காரில் மொத்தம் 9 ஏர் பேக்ஸ் வருது. 9 ஏர் பேக்ஸும் உங்களோட சேஃப்டிக்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்னா சீட் பெல்ட் மஸ்ட், பக்கிள் யூஸ் பண்ணாதீங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.